நெல்லையில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 2500 ஏக்கர் அரசு நிலத்தை அடமானம் வைத்து ஏஎம்ஆர்எல் நிறுவனம் 1000 கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்திருப்பதாக குற்றம் சாட்டியதுடன் அத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். அதன் எதிரொலியாக நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் 6 மாதத்திற்குள் செயல்பாட்டிற்கு வரும் என சட்டமன்ற பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும், திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும், பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கினார். அதன்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நெல்லை மாவட்டம் நாங்குநேரிக்குட்பட்ட பகுதியில் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா, கடந்த 2000ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொழிற்பூங்கா அமைப்பதற்காக சுமார் 2500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும், அதன் பிறகு இந்த பகுதிக்கு பெரிய அளவில் தொழிற்சாலைகளை கொண்டுவர திமுக அரசு கவனம் செலுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருந்தார். ஏஎம்ஆர்எல் என்ற நிறுவனத்துடன் தொழில் தொடங்க ஒப்பந்தம் போட்டதாக கூறிய புரட்சித்தாய் சின்னம்மா, ஆனால் பெரிய அளவில் யாரும் தொழில் தொடங்க வராத காரணத்தினால் அரசின் 2500 ஏக்கர் நிலத்தை வேறொரு நிறுவனத்திற்கு கைமாற்றியுள்ளதாகவும், அந்த தனியார் நிறுவனம் அரசின் 2500 ஏக்கர் நிலத்தை அடமானம் வைத்து 1000 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கி மோசடி செய்ததாகவும் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். மேலும் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி மோசடி செய்த திமுகவின் செயல்பாடுகள் குறித்தும் புரட்சித்தாய் சின்னம்மா தோலுரித்து காட்டினார். நாங்குநேரிக்கு வந்திருக்கேன், அதனால நான் சொல்லணும். அதாவது நாங்குநேரியில தொழில்நுட்ப பூங்கா அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துல நான் சொல்ற கதை அது. இங்க என்ன பண்றாங்கன்னா, அப்ப மத்திய அமைச்சரா யாரு இருந்தா? திரு கருணாநிதி அவர்களுடைய அக்கா பையன் முரசொலி மாறன் தொழில்துறை மந்திரியா இருந்தார். இங்க அப்ப யாரு முதலமைச்சரா இருந்தது? பெரியவர் திரு கருணாநிதி அவர்கள் தான் இங்க முதலமைச்சரா இருந்தார். அப்ப 2 பேரும் இந்த நாங்குநேரிக்கு வந்து இங்க என்ன பண்றாங்க, 2534 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துறாங்க. உங்க மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து இந்த நாங்குநேரியில இப்ப இருக்கு கையகப்படுத்திருக்காங்க. கையகப்படுத்தி தொழில்நுட்ப பூங்கா அமைக்கிறதுக்கு எதுக்கு சொல்றாங்க? இங்க உள்ள உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இங்க வந்து நிகழ்ச்சி நடத்தி இவங்க இத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஏஎம்ஆர் கம்பெனிங்கிற ஹைதராபாத் கம்பெனிக்காரவங்க இந்த 2534 ஏக்கர் நிலம் ஏழைங்கள்ட்ட எடுத்தாங்க பாருங்க அரசாங்கம். அந்த நிலத்தை இந்த கம்பெனிக்கு கொடுக்குது, நீ தொழிலெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கம்பெனி என்ன பண்ணுது, கல்கத்தாவை சேர்ந்த ஒரு ஸ்டீல்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி கிட்ட இவங்க 2 கம்பெனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க மாதிரிதான் தெரியுது எனக்கு. இது ஏதோ திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி தான் தெரியுது. 1000 கோடிக்கு இத கடனுக்கு வைக்கிறாங்க. இந்த நிலத்தை அரசாங்கம் கொடுத்த 2534 ஏக்கரை கடனுக்கு வச்சுட்டு 2 கம்பெனிக்காரவங்களும் மஞ்சள் நோட்டீஸ் சொல்லுவாங்கல்ல, திவால் நோட்டீஸ், 2 பேரும் கொடுத்துட்டு இப்ப சட்டம் போடாம இருக்காங்க. வருஷம் இப்போ வருடம் 24 வருடம் முடிஞ்சு போச்சு. அங்க ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா ஒன்னும் வரல. இதனிடையே புரட்சித்தாய் சின்னம்மா முன்வைத்த குற்றச்சாட்டை தொடர்ந்து நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா விரிவாக்க பணிக்காக ஏஎம்ஆர்எல் நிறுவனத்திடம் போடப்பட்ட ஒப்பந்தத்தை தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்பு ரத்து செய்தது. மேலும் நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா விவகாரத்திற்காக ஏஎம்ஆர்எல் நிறுவனத்திடம் ஒப்படைத்த 2500 ஏக்கர் நிலத்தை தமிழக அரசு கைப்பற்றியுள்ளது.
இந்நிலையில் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் 6 மாதத்திற்குள் செயல்பாட்டிற்கு வரும் என தமிழ்நாடு சட்டமன்ற பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 13 துறைகள் சார்ந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்து தொழில்துறை செயலாளரிடம் பேசியதாகவும் அங்கு இருக்கும் பிரச்சினைகள் 6 மாதத்திற்குள் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என துணை செயலாளர் தெரிவித்ததாகவும் கூறினார். தொழில்துறை செயலாளரிடம் பேசிய பொழுது ஒரு வழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 590 ஏக்கரை எடுத்திருக்கிறார்கள். மீதமுள்ள 1800 ஏக்கரை NCLT-யிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எல்லா முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது.